அம்மா, அம்மா என்று யாரோ அருகில் கூப்பிடுவதைக் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் சுவேதா. 10 வயதிருக்கும் ஒரு பிச்சைக்கார பெண். இடையில் மூக்கொழுகிய அழுக்கு பிடித்த பரட்டத்தலை குழந்தை ஒன்றை சுமந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அம்மா, தம்பி பாப்பாவுக்கு பசிக்குது, அழுவறான், ஏதாச்சும் குடும்மா. கையை நீட்டினாள் அவள். பையில் இருந்த பர்ஸை எடுத்து துழாவிய போது சற்றென்று 25 பைசா நாணயம்தான் முதலில் கையில் அகப்பட்டது. அதை அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டு புடவையை மீதியிருந்த மணலை உதறிவிட்டு எழுந்து வேகமாக நடக்கல் விட்டாள். கல்லூரியிலிருந்து ரகு வந்திருப்பான். காலையிலேயே அவள் சமைத்து வைத்து விட்டிருந்தாள். எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட தெரிந்தவன்தான். ஆனாலும் அவன் அவளுக்காக காத்திருப்பது வழக்கமாச்சே. பசியோடு வாயிலுக்கும் உள்ளுக்குமாக அலைந்து கொண்டிருப்பான். ஆமாம், அவனுக்கு இப்போ அவளை தவிர யார் இருக்கா அக்கறையுடன் கவனிச்சிக்க? எண்ணிய மாத்திரம் அவள் வயிற்றை சங்கடம் புரட்டியது. பஸ் நிலையத்தில் அடுத்தபடியாக வந்து நின்ற பஸ்ஸிற்குள் நெரிசலின் இடையே புகுந்து மூச்சடைக்க கம்பியில் தொங்கிய வாரி பிடித்து கொண்டு நின்றபடி பயணப்பட்டாள். வீட்டு வாயிற்படி மீது ரகு உட்கார்ந்திருந்தான். வராந்தாவிலே விளக்கு மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. அக்கா, பஸ் கிடைக்க நேரமாச்சா? நான் பயந்துட்டேன் கூறியபடி அவளை பின்தொடர்ந்து உள்ளே வந்தான். என்ன பயம்? தோளில் இருந்த பையை மேஜை மீது விசிறி போட்டாள் அலுப்புடன் அவள். காத்தால அக்காவும் மாலினியும் பேசியதையெல்லாம் கேட்டு மனசு குழம்பி போய் ஏதாவது பேச முடியாது கண் கலங்கியபடி சகோதரியை ரகு அன்போடு பார்த்தான். உன் படிப்பை பாதியிலே நிற்க வச்சுட்டு நான் சமுத்திரத்தில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டு விடுவோன்னு பயந்துட்டியா? அதுக்கும் துணிவு வேண்டுமே. உங்க அக்கா எல்லா வகையிலும் ஒரு கோழையாச்சு. துணிவுக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம். வா, கையாலம் மிண்டு சாப்பிடலாம் அழைத்தாள். சமையலறை தரையில் இலையை பரப்பிக்கொண்டு குக்கர் பாத்திரத்திலிருந்து சாதச்சட்டியை எடுத்து அருகில் வைத்து கொண்டாள். மோர் செம்பையும் தண்ணீர் டம்ளரையும் ரகு கொண்டு வந்து வைத்தான். குழம்பையும் கறியையும் சூடாக்கி கொண்டு வந்து அருகில் உட்கார்ந்து கொண்டாள். சாதத்தை பாத்திரத்திலிருந்து பெயர்த்து கட்டியாக அவன் இலை மீது போட்டாள். குழம்பை ஊற்றி கறியை பரிமாறிவிட்டு, சாப்பிடு, பசிக்கிறதா அன்போடு உபசரித்தாள். குழம்பை சாதத்துடன் கலந்து கொண்டே அவன் தயக்கமாக இழித்தான். அக்கா, ஒன்று சொல்ல ரொம்ப நாளாக விரும்புகிறேன். ஒரு பிடி சாதத்தை சாப்பிட்றதுக்கு முந்தி சொல்ல ஆசைப்படுறேன். திடுக்கிட்டு போனாள் அவள். விளக்குலியில் முதலாக அவனை பார்ப்பது போல வியப்போடு நோக்கினாள். பந்து போன்ற பஞ்சு மிட்டாயை கையில் பிடித்து கொண்டு பருப்பு சுண்டலுக்கு பறந்தோடி கொண்டிருந்த சின்ன சிறுவன் அவன் இல்லை. சுருண்ட கிராப்பு முடி கழுத்தில் புரள, காதோரத்தில் சன்னமாக கிருதாக்களும் அரும்பு மிசையும் கழைக்கண்களுமாக தொழில் கல்வி கற்க கல்லூரிக்குள் புகுந்து விட்டிருக்கும் ஒரு இளைஞன் இப்போது அவன். என்ன சொல்ல போகிறான்? நெஞ்சு படபடவென்று துடிக்க கலவரத்துடன் நிமிர்ந்தாள். அக்கா, நீ அருணை ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவரை கல்யாணம் பண்ணிண்டு சந்தோஷமாக நீ வாழணுங்கிறது என் விருப்பம், வேண்டுகோள். எங்களுக்காகவே உழைச்ச, போதும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? எனக்கு சட்டம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இவற்றை பற்றி அலசி பேச தெரியும். நான் சின்ன குழந்தை இல்லை, முற்போக்காக சிந்திக்கிற ஒரு வாலிபன். என் பேச்சை கேள் அக்கா. நீ அருணை கல்யாணம் செய்துக்கோ. நான் எப்பொழுதும் உன் பக்கம். பெரியவனாக அண்ணனாக இருந்திருந்தால் நானே முன்னின்று இதை செய்து வைத்திருப்பேன். குடும்பத்தில் சின்னவனாக பிறந்து விட்டேன். அதனால் உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவள் கையை பிடித்து கொண்டான். ரகு, பேச முடியாது அவள் விம்மினாள். நான் சொல்றத நன்னா யோசிச்சு பாராக்கா. 10ஆம் பசலியாக இருந்த உன் வாழ்க்கைத்தான் வீணாகி போகும். ரகு, பேசாம சாப்பிடு. என் பசியை கெடுக்காதே. கையை உதறிவிட்டு கண்களை துடைத்து கொண்டாள். சாதம் தொண்டைக்குள் இறங்க மறுக்கவே வெறுப்புடன் இலையை மூடி சுருட்டி எடுத்துக்கொண்டு பின்பக்கம் சென்று விட்டாள். சின்னஞ்சிறு பையன் ரகு. அவனுக்கு அவள் மேல் இருக்கும் அன்பும் அனுதாபமும் அக்காவுக்கு இல்லையே என்றுதான் அவள் மனம் குமுறியது. கண்களில் நீர் பொங்கியது. நெஞ்சு துயரத்திலே வெடித்தது. ஃபைல்களை புரட்டி கொண்டு வெகு நேரம் உறங்காது உட்கார்ந்திருந்தாள். மறுநாள் காலை ஆசனத்தில் வந்து அமர்ந்ததிலிருந்து 10 மணி அளவில் ஆபீஸ் பையன் தேநீர் கொண்டு வந்து வைக்கும் வரை அவளுக்கு மூச்சு விட முடியாத வேலைகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. கடைசி ஃபைலையும் பார்வையிட்டு கையெழுத்து போட்டு மூடிவிட்டு நிமிர்ந்தாள். தொண்டையை தாகம் வரட்டியது. ஆவி பறந்த தேநீர் கோப்பையை கையில் எடுத்து கொண்டாள். அதற்குள் தொலைபேசி கிணுகிணுத்தது. மறுபக்கத்திலே மாலினியின் கணவன் பேசினான். அவனது அலுவலகத்திலிருந்துதான் அவளை அழைத்திருந்தான். இன்று பகல் சாப்பாட்டு வேலையின் பொழுது உங்களோடு ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும், வரலாமா? பகல் சாப்பாட்டுக்கு நான் வெளியே போவதில்லை, ஆஃபீஸ்லே தான் இருப்பேன்.
தாராளமாக வரலாம். போனை வைத்தாள். முதல் நாள் காலை நர்சிங் ஹோம் வாசலில் அவளை பாராதது போல் ஸ்கூட்டரில் விரைந்த தியாகுவுக்கு இப்போ என்ன அவசரம் வந்துவிட்டது? பார்க்க துடிக்கிறான். அவளுக்கு குழப்பமாக இருந்தது, கவலையாகவும் இருந்தது. அன்று பகல் தியாகு குறிப்பிட்ட நேரத்திற்கு அவளது ஆபீஸிற்குள் வந்தான். அவள் காட்டிய ஆசனத்திலே சாய்ந்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தான். இப்போ யாரும் இங்கே வரமாட்டாங்க. ஏசி அறை, பேசுவது வெளியே கேட்காது. அதனால நீங்க தாராளமா பேசலாம் சொல்லிவிட்டு அவனை நிமிர்ந்து வியப்புடன் பார்த்தாள். தொண்டையை கனைத்து கொண்டான் தியாகு. வயதில் தன்னை விட 1 அல்லது 2 வருஷம்தான் பெரியவள் அவள் என்று அவனுடைய கணிப்பு. ஆனாலும் சட்டென்று அவளிடம் பேச அவனுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. சில மாதங்களுக்கு முன் நீங்கள் யாரோ நான் யாரோன்னு இருந்தவங்க இந்த கல்யாணத்தினால் நெருங்கின உறவினர்களாகிவிட்டோம். அந்த உரிமையினால் என் மனதில் படுறத சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கோ என்பது போல் தலையை லேசாக ஆட்டினாள் அவள். அந்த பியட்காரை ஓட்டிட்டு வர அருண் என்கிறவரோட நீங்கள் நெருங்கி பழகிறது எங்களுக்கு பிடிக்கல. என் கல்யாணத்துக்கு முந்தைய நிலை வேறு. இப்போ நாமெல்லாம் ஒரே குடும்பம். அது எங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதாக இருக்கு. இடுப்பில் செருகிருந்த கைக்குட்டையை உருவி முகத்தை துடைத்து கொண்டாள் ஸ்வேதா. அவள் உடல் முழுவதும் நெருப்பாக ஆத்திரம் தகித்தது. மிஸ்டர் தியாகராஜன், அந்த அருணின் பணம் இல்லாட்டா நீங்கள் எங்கள் உறவினராக இருக்க முடியாது. இந்த கல்யாணமே நடந்திருக்காதுன்னு உண்மையை சொன்னால் இப்போ உங்க கௌரவம் என்ன ஆகும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் தாயாரிடம் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேனே. பரவாயில்லைன்னு அப்போ மழுப்பினாங்க. இப்போ திடீர்னு கௌரவ பிரச்சனை எங்கிருந்து முளைச்சது? கோபமாக ஏளனமாக கேட்டாள். வரதட்சணை சேர் எல்லாம் ஒழுங்காக கொடுத்தபோது நான் உங்க கண்ணுக்கு நல்லவளாகப்பட்டேன். இப்போ ஆவேசமாக கேட்டுவிட்டு அவனை வெறித்து பார்த்தாள். அதுக்கு சொல்லலை, அவரை பார்த்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அதை பற்றியும் அம்மா ரொம்ப என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அதனால்தான். எவரை? வியப்புடன் வினவினாள். அதான் உங்க கணவர் ராமசாமியை. நேற்று ராத்திரி அவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பா அம்மா 2 பேர்கிட்டையுமே வெகு நேரம் பேசிட்டு இருந்தார். அயர்ந்து போனாள் ஸ்வேதா. அந்த பணத்திற்கு பிறகு அந்த எல்லை பக்கமே தலை காட்ட மாட்டேன் என்று உறுதி கூறின ராமசாமி இப்போ வேறு ஒரு வேலையில் இறங்கி விட்டிருக்கிறான். உற்றார் வீட்டை தேடிக்கொண்டு போய் அவளை பற்றி கதை சொல்லி அவமானப்படுத்தி வேடிக்கை பார்க்க துணிந்து விட்டான். இதுவரை அவன் அவளுக்கு இழைத்த தீமைகள் கொடுமைகள் போதாதென்று இப்படி ஒரு நாடகமா? ஆத்திரமும் துக்கமும் உள்ளத்தில் குமுற, கண் இமைகள் கணக்க, உணர்ச்சி வசத்தில் உடம்பெல்லாம் நடுங்க அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். ராமசாமி உங்களிடம் அப்படி என்னதான் சொன்னார்? நீங்கள் எல்லோரும் இரக்க வசப்பட்டு நியாயத்துக்கு கொடி தூக்கி கொண்டு கிளம்பிவிட்டீங்க? ஏளனமாக கேட்டாள். கட்டின புருஷனை பட்டினி போட்டுவிட்டு வேறு ஒருத்தனுடன் உல்லாசமாக தெரிகிறாள். கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பது நியாயமா? அவளுக்கு புத்தி சொல்லி கணவனுடன் சேர்ந்து வாழ வழி செய்து கொடுங்கள் என்று கேட்டார். அவர் பேசியதையெல்லாம் கேட்டதும் எங்களுக்கு பரிதாபமாக இருந்தது. நியாயம் அவர் பக்கம் இருப்பது போல் தோணித்து. அப்படியா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எப்படியாவது உங்க 2 பேரையும் ஒன்னாக சேர்த்து வச்சிடணும்னு அம்மாவும் அப்பாவும் அவருக்கு வாக்கு கொடுத்தார்கள். என்னை கேட்காமல் வாக்கு கொடுக்க நீங்கள் யார்? உங்கள் வீட்டு சம்பந்தி. உங்கள் தவறான வாழ்க்கை எங்களையும் பாதிக்கும் என்கிற பொறுப்பினால் பேசுகிற உரிமையுடையவர்கள். பேஷ். இவ்வளவு சொன்ன ராமசாமி இன்னொரு கதையும் சொல்லியிருந்தா நீங்க என்ன செய்திருப்பீங்க? தியாகு கோபமும் வியப்புமாக அவளை வெறித்தான். மிஸ்டர் தியாகராஜன், உங்கள் கல்யாணத்தின் பொழுது நான் பல விஷயங்களை சொன்னேன். ஆனால் ராமசாமியை பற்றிய முழு விவரத்தையும் சொல்லல. அது என் பிசகு. ஊரை விட்டு ஓடிப்போனவனை பற்றி பேசவானேன் என்று வெறுப்பில் சொல்லலை. ராமசாமி சட்டப்படி என் கணவன் இல்லை. அவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள். அவள் அவரை தேடிக்கொண்டு வந்தபோது என்னை வேறு ஒருத்தனிடம் ஒப்படைத்துவிட்டு ஓடிப்போனவர். என் துணிவால், கடவுள் கிருபையால் வரவிருந்த ஆபத்திலிருந்து தப்பி நான் வெளிவந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன சொல்லப் போகிறீர்கள்? என்ன? ஆச்சரியத்துடன் நிமிர்ந்தான் தியாகு. உங்களுக்கு ஒரு தங்கை கல்யாணத்துக்கு இருக்கிறாள். அவள் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது போல் ஒரு அவலம் நடந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? மனைவி இருக்கிற ஒருவன் அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டால் சட்டப்படி அவள் கதி யோசிச்சு பாருங்கள். உங்க தங்கைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உங்க அம்மா உட்கார்ந்துண்டு ஓவென்று அழுவா. ஏன்னா அவள் பெத்த பெண்ணுக்கு வந்தா கஷ்டம். நான் யார்? யாரோ உங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்தறியாத ஏழை கோமதி அம்மா பெத்து போட்டு விட்டு போன பெண். என் கஷ்டம் உங்களுக்கு வெட்கமாக இருக்கு.
புரியல. இங்கே கௌரவ பிரச்சனை உதைக்கிறது இல்லையா? கடுமையாக கோபத்துடன் கேட்டாள். தியாகு பேச முடியாமல் திகைத்தான். என் துன்பத்திற்கு ஆறுதல் சொல்ல எனக்கு என் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. ஆனால் ஒரு நண்பர் இருக்கிறார். அவர்தான் அருண். என் வரை அவர் ஒரு நல்ல நண்பர். உங்கள் கண்களுக்கு வித்தியாசமாகப்படுகிறது. உங்களை குறை சொல்லலை. ஓர் ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினால் அது கட்டாயம் களங்கமானதொரு நட்பாகத்தான் இருக்கும் என்று நிச்சயிக்கும் உலகம் இது. ஆனால் நீங்க ரொம்ப படித்தவர், முற்போக்கான சிந்தனை கொண்டவர். கொஞ்சம் தீர விசாரிச்சு பார்த்து உண்மையை தெரிந்து கொண்டிருக்கலாம். திடுக்கிட்டு போனான் தியாகு. சுவேதாவின் ஒவ்வொரு வார்த்தையும் சாட்டையாக அவனை சாடியது. நான் அவசரப்பட்டு பேசிவிட்டேன், மன்னிக்கணும். 2 பக்கமும் தீர விசாரிக்காம முடிவு கட்டுறது தப்புன்னு புரிஞ்சு கொண்டு விட்டேன். உண்மை நிலையை அம்மா கிட்ட சொல்றேன், மன்னிச்சிருங்கோ. வெட்கத்தில் குறுகியவனாக எழுந்து கைகுப்பி வணங்கி விடைபெற்று கொண்டான். கதவு வரை சென்றவன் தயக்கமாக நின்றான். நான் உங்க மனசை ரொம்ப நோக பண்ணிட்டேன். அதுக்கு ஈடா ஒரு காரியம் செய்ய விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சிக்க முடிவு செஞ்சா உங்களுக்கு பக்கபலமா இருந்து ஒரு சகோதரனைப் போல உதவ நான் தயார். என் உதவியை ஏற்றுக்கொள்வீங்களா? ஆதங்கத்துடன் கேட்டான். என் வாழ்க்கை என்னுடைய அந்தரங்கம். அது எனக்கு புனிதமானது. அதை பற்றி யாரிடமும் நான் பேச விரும்பவில்லை. யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தன்னந்தனியாக என் பிரச்சனைகளுக்கு நானே முடிவு கண்டு கொள்வேன். நன்றி, வணக்கம், புன்னகைத்தாள். அன்று மாலை வேளையிலிருந்து வந்த சுவேதா நேரே வீட்டிற்குள் போகாது முன் அறை சோபாவில் சாய்ந்து கொண்டிருந்த மணிவண்ணனிடம் வந்தாள். என்னம்மா, எப்படியோ இருக்கியே, என்ன நடந்தது? அனுதாபமாக விசாரித்தார். அவ்வளவுதான். அருகில் வந்த சோபாவின் கையை பிடித்துக்கொண்டு தரை மீது உட்கார்ந்த சுவேதா பெற்ற தகப்பனின் ஆறுதல் வார்த்தையை கேட்டு குலுங்கி விட்டவள் போல் மனம் குமுற அழுதாள். பிடிவாதமாக உங்க உதவியை நிராகரித்து கொண்டிருந்தேன். இப்போ அது தேவைப்படுகிறது. என் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே போகிறது. அதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு கட்டணும். பேச முடியாது விம்மி அழுதாள். அன்று அவள் அவசரமாக ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கும் தம்பிக்கும் தனித்தனியே கட்டிய தயிர் சாத பொட்டலங்களுடன் சமையலறை கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தாள். பிளாஸ்டிக் டப்பாவுக்குள் ஒரு பொட்டலத்தை திணித்து மூடி பையில் போட்டு தோளில் மாட்டிக்கொண்டாள். மற்றொரு பொட்டலத்தை அலுமினிய டப்பாவுக்குள் வைத்து மூடி, ரகு, உன் சாப்பாடு ரெடி, மேஜை மேல் வச்சிருக்கேன், கிளம்பு, நேரமாகிறது, உசுப்பினாள். சைக்கிளை துடைத்துவிட்டு புஸ்தகங்களை பின்னால் வைத்து கட்டிவிட்டு உள்ளே வந்தான் ரகு. அக்கா வந்து என்று இழுத்துவிட்டு தயக்கமாக நின்றான். வாயிற்கதவை பூட்டிக் கொண்டு கிளம்ப பூட்டும் சாவியுமாக வந்த சுவேதா கவலையுடன் திரும்பினாள். புஸ்தகம் வாங்கணும் என்று பணம் கேட்கப் போகிறானோ, அல்லது புது டயர் சைக்கிளுக்கு போட்டதுக்கு ரிப்பேர் கடைக்காரன் பில் அனுப்பியிருக்கான் என்று சொல்ல போகிறானா? சமயம் பார்த்துத்தான் இவனும் பணத்துக்கு நிற்கிறான். எரிச்சலுடன் தம்பியை பார்த்தாள். 2 நாளா சொல்லணும்னு தான் நினைச்சேன். கோபிச்சியன்னு கொஞ்சம் பயமா இருந்தது. எதுக்கும் எச்சரிக்கலாம்னு சொல்றேன். உதட்டை சுழித்து கொண்டு அலுப்புடன் அவன் நகர்ந்தான். சொல்றத வாசல்ல வந்து சொல்லு. கதவை போட்டணும். 8 மணி பஸ்ஸை விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். சுத்தி வளைக்காதே, சீக்கிரம் சொல்லுடா, அதட்டினாள். வேகமாக கதவை பூட்டி சாவியை பையில் போட்டு கொண்டாள். முந்தா நாள் சாயங்காலம் அவரை இங்கே ஒரு டீ கடைக்கிட்ட பார்த்தேங்க்கா. நேற்றுக்கு மறுபடியும் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் ஒரு லாண்டரி கடைக்கிட்ட பார்த்தேன். எனக்கு பயமாக இருந்தது. அவருக்கு என் அடையாளம் தெரியல. எப்போ ஒரு நாள் பார்த்தது. அதுக்குள்ள நான் பெரியவனா வளர்ந்துட்டேனே. அவர் கண்டுகொள்ளல. ஆனால் நான் அண்ணா அடையாளம் கண்டுகொண்டு விட்டேன். அக்கா, அவர் ஏதோ மோசமான கருத்தோடு தான் இந்த பக்கம் சுத்திண்டு இருக்கார். அவர் கண்ணில் பட்டு விடாம ஜாக்கிரதையாக இருக்கணும். உதட்டை நாவால் நக்கி கொண்டு மௌனமாக அவள் படியை விட்டு இறங்கினாள். குப்பென்று உடல் உயர்த்து ஆறாக வழிவதை உணர்ந்தாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. தம்பி சொன்ன அந்த அவர் யார் என்று புரிந்துவிட்டது. ராமசாமி 1000 ரூபாயோடு அங்கிருந்து தொலையவில்லை. தம்பி கூட பார்த்து விட்டிருக்கிறான். அப்படியானால் அடுத்தபடி அவன் என்ன உத்தேசத்துடன் ராமசாமி அருகில் நெருங்கி கொண்டிருக்கிறான்? மூச்சடைத்து கொண்டு திக்கு முக்காடிவிடும் போன்ற வேதனை நெஞ்சை வலிக்க ஒரு கணம் செயலற்று நின்றாள். பயப்படாதே அக்கா, இந்த பக்கம் அவர் வந்து ஏதாவது தொல்லை கொடுத்தால் நான் அவரை பீத்து கட்டி விடுவேன். நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படணும்? எதுக்கும் தெரியட்டும்னு சொல்லி வச்சேன். முணுமுணுத்தபடி அவன் சைக்கிளை தள்ளி கொண்டு துணையாக பஸ் நிலையம் வரை வந்தான். பஸ்ஸில் அவளை ஏற்றிவிட்டு பின்னர் தான் நகர்ந்தான். ஆபீஸில் தன் அறைக்குள் வந்து அமர்ந்த சுவேதாவுக்கு வேலையே ஓடவில்லை. துக்கம் பாறையாக நெஞ்சை அழுத்தியது. ஃபைல்களில் இருந்த கடிதங்களை பார்வையிட முடியாது கண்ணீர் கண்களுக்கு திரை கட்டியது.
மாலினியின் கல்யாணத்துக்கு பின்னர் அருணுக்கு அவள் கொடுக்க வேண்டிய கடன் தொகை சில 1000 ரூபாய்களாக பெருகிவிட்டிருந்தது. அதை பற்றி உள்ளூர கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். மாதாந்திர வீட்டு செலவு, தம்பியின் படிப்பு செலவு போக அவள் சிரமப்பட்டு சேமித்து வைத்திருந்த அந்த கொஞ்ச பணத்திற்கும் ராமசாமி மூலம் ஆபத்து வந்து விட்டிருந்தது. இந்நிலையில் அவள் எப்பொழுது அருணின் கடனை தீர்ப்பாள்? எப்படி தீர்க்கப் போகிறாள்? நினைக்க நினைக்க நெஞ்சு கொதித்தது. கணவன் வேண்டாம், இல்வாழ்க்கை வேண்டாம், நிம்மதியாக வேலை செய்ய அவள் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள நினைக்கும் சுதந்திரத்தில் கூட இப்படி ஒரு இடைஞ்சலா? இதனின்றும் அவள் தப்பும் மார்க்கம்? எதிரே தெரிந்த சுவரில் தலையை முட்டிக்கொண்டு கதறி அழ வேண்டும் போல் துக்கம் அவளை ஆட்டி படைத்தது. ஆனால் அதற்கு கூட நேரம் இருக்கவில்லையே. கை நீட்டி வாங்கும் சம்பளத்திற்கு உழைக்க வேண்டாமா? திடீரென நினைத்து கொண்டு நிறுவனத்தின் தலைவர் உள்ளே வந்து பார்த்தால், வேலை செய்யாத அழுது கொண்டு அவள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தால், துன்பமும் துயரமும் உலகில் யாருக்குத்தான் இல்லை? பெரிய மனிதர்களுக்கு பெரிய அளவில் துயரம், சாதாரண மனிதர்களுக்கு சிறிய அளவிலே பல கஷ்டங்கள். மனதிலே தைக்கும் அளவு அடித்து பேசிவிடும் கண்டிப்புக்காரராச்சே அவர். பசிக்காது சாப்பிட உதவுகின்ற அந்த வேலைக்கு வெடி வைக்க கிளம்பி விட்டிருக்கிறான் பாவி ராமசாமி. வராந்தாவிலே காலடி ஓசை கேட்டதும் கண்களை அவசரமாக துடைத்து கொண்டு ஃபைலுக்குள் தலையை ஆழ்த்தி கொண்டாள் அவள். இது சமயம் தொலைபேசியில் மணி அடித்தது. கலவரத்துடன் ரிசீவரை கையில் தூக்கினாள். ஹலோ. மறுபக்கம் ஒலித்த அருண் குரலை கேட்டதும் மெய் சிலிர்த்து போய்விட்டாள். சமய சஞ்சீவியாக அருண் வந்துவிட்டார். அப்பாடா என்றதொரு நிம்மதி, அத்துடன் மகிழ்ச்சி. இனி கவலை இல்லை என்றதொரு தெம்பு. போன இடத்திலே தொண்டை கட்டிண்டு நல்ல ஜுரம் வந்துட்டது. அதோட இருமல் வேறு. ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். இப்போ தேவலை, அதனால்தான் திரும்பி வர தாமதமாயிடுச்சு என்றான் அவன். எங்கிருந்து பேசுகிறீங்க? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஆதங்கத்துடன் விசாரித்தாள் அவள். இப்போ தேவலை. நேற்று ராத்திரி ஃப்ளைட்டில் தான் ஊருக்கு திரும்பினேன். காலையில் முதல் வேலையாக டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தேன். ஊசி போட்டார். 2 நாள் ஓய்வாக இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கார். அதனால் வீட்டில் தான் இருக்கேன். அது சரி சுவேதா, நீ எப்படி இருக்க? உன்னை பற்றித்தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். பஸ்ஸை பிடிச்சி கூட்டத்தில் ஆஃபீஸுக்கு போக கஷ்டப்படுவியோன்னு கவலைப்பட்டேன். அன்புடன் குழைந்த அவனது குரலை கேட்டதும் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது மடமடவென்று எல்லாவற்றையும் சொல்லி ஒரு மூச்சு அழுது தீர்த்து விட வேண்டும் போன்ற ஆத்திரம் அவளுக்கு. சமாளித்து கொண்டாள். எனக்கென்ன, சௌக்கியமாகத்தான் இருக்கிறேன். உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு கொண்டு வேலைக்கு கிளம்ப வேண்டாம். ஊருக்கு திரும்பிவிட்டது பற்றி தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு போனை வைத்தாள். பின்னர் ஓரளவு மனச்சமாதானத்துடன் வேலையை வேகமாக உற்சாகத்துடன் கவனிக்கத் தொடங்கினாள். நேரம் நழுவியதே தெரியாது. அவள் தன்னை மறந்து போனாள். மாலை ஆபீஸை விட்டு வெளியே வந்ததும் அந்த நினைப்பு வந்தது. பாவம் அருண், ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுக்க கூட யாரும் இல்லாது தனியே காய்ச்சலுடன் படுத்திருப்பாரே. உள்ளம் கரைந்து போனாள். கொஞ்சம் பழங்கள் வாங்கி தம்பி ரகுவிடம் கொடுத்து அண்ணா நகருக்கு அவர் பிளாட்டிற்கு அனுப்பி பார்த்து வர சொன்னால். பழக்கடையிலிருந்து பையுடன் திரும்பி சாலைக்கு வந்தபோது பின்னால் யாரோ தொடர்கிறது போன்ற உணர்வில் திகிலுடன் திரும்பினாள். இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு ராமசாமி அவள் அருகே நடைபாதை மீது வந்து நின்றான். பழங்கள் வாங்கி கொண்டு போறியே, வீட்டில் யாருக்கு இன்னைக்கு விருந்து? உரத்த குரலில் பரிகாசமாக சிரித்தான். அவளிடமிருந்து பறித்து கொண்டு போன அந்த பணம் அவன் தோற்றத்தையே வெகுவாக மாறிவிட்டிருந்தது. முன்போல் சலவை மடிப்பு கலையாத லக்னோ குர்தாவும் பட்டுக்கரை வேட்டியும் முகத்திலே கருப்பு கண்ணாடியும் சட்டைப்பையிலே சிகரெட் டப்பாவுமாக ஆள் அட்டகாசமாகத்தான் மாறிவிட்டிருந்தான். என்ன, ஒரேடியாக ஒழிஞ்சி போறேன்னு ரூபாய் வாங்கிட்டு போனவன் மறுபடியும் வந்து நிற்கிறானே, எதுக்குன்னு குழம்புற இல்லையா? சரிதான் அவன் பெருத்த குரலில். உங்களோடு பேச எனக்கு பொழுதில்லை, ரொம்ப வேலை கிடக்கு. வெறுப்பாக பதிலளித்து விட்டு ஸ்வேதா வேகமாக சாலைக்குள் இறங்கி நடந்தாள். பின்னால் பாய்ந்தோடி வந்தான் ராமசாமி. நில்லு, அப்படி ஓடினால் நான் விட்டு விடுவேனா? எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? மாலினி வீட்டிலேருந்து யாரும் வந்து உன்கிட்ட சொல்லலையா? ஆத்திரம் கோபம் உடலை அனலாக தகிக்க அவள் அவனை உற்று பார்த்துவிட்டு மௌனமாக கேட்காதவள் போல மேலே நடக்கல் விட்டாள். அவனும் விடாது அவளை தொடர்ந்து கொண்டு வந்தான். நான் முடிவு செய்து விட்டேன். உன் சம்பந்திகள் என் முடிவை சரின்னு ஒப்புக்கொண்டு விட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு லாட்ஜ், நாளைக்கு ஒரு ஹோட்டல்னு நான் ஏன் இனி அலைஞ்சிட்டு இருக்கணும்? கை நிறைய சம்பாதிக்கிற நீ இருக்கிற, உன் வீடு இருக்கு, கணவன் மனைவி என்ற நம் உறவு இருக்கு. பேசாம உன்னோடு வந்து இனி நான் தங்கி வாழகிறதுன்னு முடிவு செய்துட்டேன். ஆஃபீஸிலிருந்து எப்போ நீ வெளியில வருவேன்னு இத்தனை நாள் இங்கே காத்துட்டு இருந்தேன்.
பொங்கி எழுந்த சினத்தில் உடலும் உள்ளமும் நடுங்க நிலைகுலைந்து போனாள் ஸ்வேதா. அட பாவி, இதுதான் உன் கடைசி திட்டமா? அவள் நெஞ்சு வெடித்துவிடும் போல விம்மியது. பல தடவை சொல்லிட்டேன், நடு ரோட்ல வந்து கலாட்டா பண்ணினால் பயந்துடுவேன்னு உங்கள் நினைப்பு. உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. சட்டப்படி நீங்கள் யாரோ நான் யாரோ. அதனால் என் வீட்டு வாயிற்படி மிதிக்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோ, சீறினாள் அவள் பதிலுக்கு. நீ அனுமதிக்கிறது என்ன? நானே வரப்போறேன். கழுத்தை பிடிச்சா தள்ளுவ? சிரித்தபடி அவள் அருகே நெருங்கினான். நடுநடுங்கி போய்விட்டாள் ஸ்வேதா. மெல்ல சாலையில் அவள் பக்கம் ஊர்ந்து கொண்டு வந்த ஒரு டாக்ஸியை கண்டதும் பரபரப்பானதொரு முடிவு மனதில் எழுந்தது. கையை தட்டி அதை நிறுத்தினாள். சட்டென்று பின்கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறிக்கொண்டாள். ராமசாமியும் ஒரே எட்டில் அருகில் வருவதைக் கண்டதும் அவள் கையும் காலும் விளவெழுத்து போயின. டிரைவர், சட்டன் கிளம்புங்க, அந்த மனுஷன். அதற்கு மேல் பேச முடியாது, துக்கமும் வெக்கமுமாக திணறினாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே உட்கார முயன்றவன் கையை டாக்ஸி டிரைவர் பட்டென்று தட்டிவிட்டான். அரைந்து கதவை சாத்தினான். யார் ராணி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த பெண்ணோட வம்பு கொடுத்துட்டே வர. நகரு. என் கையில் உன் வேடிக்கையெல்லாம் வச்சுக்காதே, உன் மூஞ்சி எகிரி போயிடும். தம்பி பத்திரம். வல்லென்று கத்திவிட்டு வண்டியை வேகமாக கிளப்பி கொண்டு நகர்ந்தார். தேங்க்யூ டிரைவர். அண்ணா நகருக்கு ஓட்டுங்க, போக வேண்டிய இடம் சொல்றேன். பதட்டத்துடன் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள். திக் திக்கென்று நெஞ்சு வெகு நேரம் கலவரத்திலே துடித்து கொண்டிருந்தது. டாக்ஸிக்கு கொடுக்க வேண்டியதற்கு மேல் கூடுதலாக ₹1 சேர்த்து கொடுத்துவிட்டு பையுடன் இறங்கினாள். அந்த வீட்டிற்கு அவள் வந்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. வண்டி நிற்கும் சப்தம் கேட்டு பால்கனியிலிருந்து எட்டி பார்த்த அருணுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பக்கம் தோட்டத்து வலது பக்கமாக அமைக்கப்பட்டிருந்த மாடிப்படிகளை சுட்டி காட்டினான் மகிழ்ச்சியுடன். ஒரே மூச்சில் அவள் படிகளை கடந்து வந்து நின்றாள். இந்த அதிசயத்தை கண்டு இன்னைக்கு கட்டாயம் மழை கொட்டப் போகிறது என்று சிரித்தபடி வரவேற்றான் அவன். மேஜை மீது பையை வைத்தாள் ஸ்வேதா. பேச முடியாது அவனை கலங்கிய கண்களுடன் துயரமாக பார்த்தாள். அருண் என்று திணறினாள். என்ன ஸ்வேதா, என்ன? ஆதரவுடன் கேட்டபடி அவள் அருகில் வந்ததும் அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. என்னை காப்பாத்துங்க அருண், கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை தவிர எனக்கு யாரும் கிடையாது. அந்த ராமசாமி ஜெயிலிலிருந்து வந்து வெளிவந்து விட்டார். என்னை ஆஃபீஸில் வந்து அடிக்கடி பார்த்து ரொம்ப இம்சை பண்ணினார். அருண், இது சமயம் நீங்கள் உதவி செய்யாட்டா சாகிறதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது அருண் என்று படபடவென்று பேசியபடி மழையாக கண்ணீர் விட்டுக்கொண்டு அவன் கால்களை கெட்டியாக பற்றி கொண்டு கதறி அழுதாள். அன்றுதான் அவள் கவனித்தாள். அருண் எப்படிப்பட்டதொரு வாழ்க்கை வாழ்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. கடும் காய்ச்சலுடன் கவனிப்பாரின்றி தன்னந்தனியே அவன் இரவு முழுவதும் படுத்து கிடந்திருக்கிறான். அறையின் மூலையில் அவன் பிரயாணத்திலிருந்து கொண்டு வந்த அழுக்கு துணிகள் மூட்டையாக கிடந்தது. தானே எழுந்திருந்து காஃபி போட முயன்றதன் அறிகுறி கழுவாத பால் பாத்திரம், காஃபி டம்ளர், கரண்டி இவை எறும்பு மொய்த்து கொண்டு அடுப்பு மேடை மீது பரத்தி கிடந்தன. எந்தவித எதிர்பார்ப்புமின்றி அவள் சுகமாக வாழ வேண்டும் என்று பாடுபட்ட அருண் தன் வரைக்கும் இப்படி அலங்கோலமாக வாழ்கிறாரே. அவருக்கென்று ஒருத்தி வாழ்க்கையில் உரிய காலத்தில் வந்துவிட்டிருந்தால் அவர் இப்படி மாறிவிட்டிருப்பாரா? சுத்தத்தை மிகவும் விரும்பிய அருண் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கணம் கூட வாழ விரும்ப மாட்டாரே. மற்றவர்கள் சுகத்திற்காக மெழுகுவர்த்தியாக அவர் எத்தனை காலம் தன்னையே அழித்து கொள்ளப் போகிறார்? அவளும் அதை பார்த்து கொண்டு எவ்வளவு காலம் மௌனமாக இருக்கப் போகிறாள்? இருப்பதுதான் முறையா, தர்மமா? காய்ச்சல் முழுவதும் இறங்கவில்லை என்று சிவந்த அவனது கண்கள் தெரிவித்தன. பேச்சின் இடையே பல முறை அவன் இருமினான். முன்னைவிட உடல் பாதியாக இளைத்து விட்டிருந்தது. காலையில் வரும் வழியில் ஓட்டலிலிருந்து வாங்கி வந்த இட்லி பொட்டலம் பிரிக்கப்படாது மேஜை மீது காய்ந்து கொண்டு கிடந்தது. தன்னை பற்றிய சிந்தனையில் அவள் முதலில் கவனிக்கவில்லை. கதறி அழுது கதை முழுவதும் சொல்லி ஆறுதல் பெற்ற பின்னர்தான் அவனை பற்றிய நினைப்பு ஏற்பட்டது. அடப்பாவமே, ஏற்கனவே பல பொறுப்புகளை ஏற்று உதவி கொண்டிருப்பவனிடம் இன்னொரு பெரிய கவலை சுமையை ஏற்றுவிட்டோமே. தன்னையே கடிந்து கொண்டாள். ராமசாமி விஷயத்தை தானே துணிவுடன் சமாளித்திருக்க வேண்டும். என்ன முட்டாள்தனம்! பல முறை கடிந்து கொண்டாள். காய்ச்சலை கூட பொருட்படுத்தாது அவளை அருண் தன் காரில் ஏற்றி கொண்டு வந்து பத்திரமாக வீட்டில் சேர்ப்பித்தான். இருட்டும் நேரத்தில் அந்த மாடிப்பகுதியில் நின்று அவனும் அவளும் வெளிப்பட்டு கீழே வந்தபோது கீழ்ப்பகுதியில் வசித்த அந்த அம்மாள் பார்த்த பார்வை
ஸ்வேதாவின் உடல் சிறுத்து போயிற்று. நல்லவன், யோகியமானவன் என்று நினைத்து வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்கும் கணவனிடம் அந்த அம்மாள் தான் கண்ட காட்சியை கட்டாயம் சொல்லப் போகிறாள். இதெல்லாம் கௌரவமான குடும்பஸ்தர்கள் வசிக்கின்ற இடம். இங்கே தப்பு தண்டா வச்சுக்கொள்கிறவர்களுக்கு இடம் இல்லை. நீங்க அதுக்கெல்லாம் வேற இடம் பார்த்துக்கோங்க என்று அந்த மனிதன் அருணிடம் பேசிவிட்டால் அவளால் அருணுக்கு வீண் அவமானம் வேறு வந்து சேருமே. பலவாறு எண்ணி அவள் சஞ்சலப்பட்டாள். இனி தலையே போனாலும் சரி, அருண் வசிக்கும் வீட்டுக்கு தன்னந்தனியாக அவள் போகப் போவதில்லை. போவது தவறு. தனக்குள் தீர்மானித்துக் கொண்டாள். எத்தனையோ உதவிகள் செய்கிற நண்பனுக்கு வாய்க்கு ருசியாக கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்புவதில் தப்பு இல்லையே. அன்று அவளுக்கு ஆபீஸ் விடுமுறை நாள். ரகுவுக்கும் கல்லூரி கிடையாது. அருணுக்கு வத்தல் குழம்பும் சீரக ரசமும் மிகவும் பிடித்தமானவை. அவளுக்கு தெரியும். விடியற் காலையிலேயே எழுந்து அவசரமாக சமைத்து முடித்தாள். எல்லாவற்றையும் தம்பியிடம் கொடுத்தாள். ரகு, அவர் சாப்பாட்டுக்கு ஓட்டலுக்கு கிளம்புறதுக்குள்ளே இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே உடம்புக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டுண்டு வா. சிரமத்தை பார்க்காதே. இன்னைக்கு நாம் சாப்பிடுற சாதம் அவர் போட்ட பிச்சை. சொல்வதற்குள் அவளுக்கு துக்கம் அடைத்து கொண்டு வந்தது. இந்த உதவி கூட செய்ய மாட்டேனா? சீக்கிரம் வந்துடுறேங்க்கா. அதுக்குள்ள உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்டுடு என்றான் ரகு உற்சாகமாக. உன்னை விட்டுட்டு சாப்பிட எனக்கு மனசு வராது. வாரத்துல ஒரு நாள் நம்ம 2 பேரும் பகல் சாப்பாட்டை சேர்ந்து சாப்பிடுகிறோம். அதையும் குறிச்சுப்பானே. நீ வர்ற வரைக்கும் காத்திருப்பேன். சமத்தா சுருக்க வந்துடு என்றாள். சைக்கிளில் அவன் கேட்டை தாண்டி வெளியே மறையும் வரை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். தம்பி ரகு கூட இருக்கிறான் என்ற ஒரு தெம்பு அவள் மனதில் இருக்கத்தான் இருக்கிறது. ஆனால் அதுவும் எத்தனை காலத்திற்கு? குஞ்சிக்கு சிறகு முளைத்த பின் பறந்தோடி விடுமே. ரகுவுக்கு வேறு ஊரில் வேலை கிடைத்து விட்டால் அவளை விட்டு அவன் போக நேரும். அவனுக்கு கல்யாணமாகி அவன் மனைவி நாத்தனாருடன் வாழ ஒப்பாவிடில் பளீரென்று வீசிய சூரிய ஒளியையும் மீறி தன்னை சுற்றிலும் தனிமை கருமையாக கவிந்து கொண்டு விட்டதை போன்றதொரு திகைப்பு அவளுக்கு. இருளாகி கிடந்த தனது வருங்காலத்தை பற்றி எண்ணிய மாத்திரம் துன்பத்தில் அவள் மனம் கனத்தது. உள்ளே வந்தாள். இரும்பு கேட்டை யாரும் மூடும் சத்தம். எட்டி பார்த்தாள். அவளுக்கு மிக வியப்பாக இருந்தது, அச்சமாகவும் இருந்தது. மாலினியின் மாமியார் மங்களம் அவர்கள் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கல்யாணத்தில் பார்த்ததை விட அந்த அம்மாள் ஒப்பனையில் மருமகளை விட சின்னவள் போல்தான் தூர பார்வைக்கு தென்பட்டாள். உள்ளி உள்ளி புடவை தலைப்பை உல்லாசமாக விசிறிக்கொண்டு அவள் நேரே தங்கள் வீட்டுக்குள் வருவதை காண ஸ்வேதாவிற்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. தங்கையின் கல்யாணத்திற்கு முந்தி சந்தித்த போது மங்களம் பேசிய தோரணையே வேறு. கென்யாவில் 3 வருஷம், பிலிப்பைன்ஸில் 4 வருஷம், ஆஸ்திரேலியாவில் 2 வருஷம்னு இவர் வேலை பார்த்த இடமெல்லாம் நானும் கூட இருந்து ஊர் உலகத்தை சுற்றி பார்த்து அனுபவப்பட்டவள். எங்களுக்கு ரொம்ப விசாலமான எண்ணங்கள் உண்டு. சில்லறை விஷயங்களை பிரமாதப்படுத்துகிற குறுகிய நோக்கம் கிடையாது என்று பெருமையாக பேசியவள் கல்யாணத்தின் போது கண்களில் விரலை விட்டு ஆட்டாத குறையாக பாடாய்படுத்தி விட்டாள். சீர்வரிசையில் ஒரு ஸ்டீல் டப்பா குறைந்து விட்டது என்றதற்கு மங்களம் போட்ட கூப்பாடு ஆஸ்திரேலியாவுக்கே கேட்டிருக்கும். அத்தனை ரகளை செய்து விட்டவள் இப்போ எதுக்காக வந்திருக்கிறாள்? மாலினி ஒரு சமயம் விரைவில் தாயாக போகிறாளோ? இன்னும் கல்யாண கடனையே அடைச்ச பாடில்லையே, அதற்குள் வேறு செலவா? ஸ்வேதாவிற்கு பகீர் என்ற உணர்வு. வாங்கோ, உட்காருங்கோ. ஏன் இந்த பக்கம்? அதிசயமா இருக்கே. வரவேற்று நாற்காலியை இழுத்து போட்டு உபசரித்தாள். வெளிநாடெல்லாம் சுற்றி வந்த மங்களத்திற்கு அந்த உள்நாட்டு ஹவுட் ஹவுஸின் முன்னறைக்குள் காலை வைக்க மனம் கூசியது. ஆனாலும் அவள் முக்கிய காரியமாக வந்திருக்கிறாளே என்று முந்தானியால் விசிறிக்கொண்டே மேலே பார்த்தாள். சட்டென்று ஸ்வேதா மேஜை மீதிருந்த சிறிய மின் விசிறியை அவள் பக்கம் திருப்பி சுழல விட்டாள். சூடா காஃபி சாப்பிட்றேலா? இல்லட்டா ஜில்லுன்னு ஜூஸ் கொண்டு வரட்டுமா? பரபரப்புடன் கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்படி உட்கார், உன்கிட்ட பேசணும். வீட்டில் இப்போ நம்ம தவிர வேறு யாரும் இல்லையே என்று அதட்டிய மங்களம் சுற்றுமுற்றும் பார்த்தாள். தம்பி கூட வெளியில போயிருக்கான். ஒருத்தரும் இல்லை, சொல்லுங்க. கவலையுடன் அருகில் கிடந்த முக்காலி மீது உட்கார்ந்து கொண்டாள் ஸ்வேதா. தியாகுவுக்கு எத்தனையோ இடத்துல இருந்து பெண் வந்தது. ஆனாலும் அவன் மாலினியத்தான் பண்ணிப்பேன்னு ஒரே பிடிவாதமா இருந்ததால் விட்டு கொடுத்த. இப்போ குடும்ப கௌரவமே குப்பமேட்டுக்கு போயிடும் போல இருக்கிறத நினைச்சு ரொம்ப மனசு சங்கடப்படுறான். என்ன நடந்து விட்டது? கொஞ்சம் விவரமா சொல்றேலா? தெரியாது போல நீ என்ன மடக்கிற? கெட்டிக்காரிதான் போ. அந்த ராமசாமிக்கு என்ன குறை? வாட்ட சாட்டமா இருக்கான். கொஞ்சம் பாடுபட்டா ஏதாவது ஒரு வேலை அவனுக்கு கிடைச்சிரும். நீயும் சம்பாதிக்கிற. சமத்தா அவனோட குடுத்தனம் பண்றதை விட்டுட்டு
அந்த அருணோட இப்படி அலையிறது உனக்கே நன்னா இருக்கா? நெருப்பு துண்டுகளாக எரித்த அந்த வார்த்தைகளின் கொடுமையை தாளாது ஸ்வேதா துடித்து போனாள். கைவன் ராமசாமிக்கு கச்சை கட்டி கொண்டு நியாயம் பேச எத்தனை பேர்! அவளுக்கு நீதி வழங்க ஆண்டவனுக்கு கூட மனம் இல்லையே. பொங்கி வந்த ஆத்திரத்தையும் துக்கத்தையும் அடக்கிக் கொண்டாள். திரண்டெழுந்த கண்ணீரை சமாளித்தாள். அது என் சொந்த விஷயம். அதில் நீங்கள் புகுந்து குழப்பறதை நான் விரும்பலை. அப்படி சொல்லிட்டா சரியா போச்சா? நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதால எத்தனை பேர் பாதிக்கப்படுறா தெரியுமா? இப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு நாட்டு பெண் நமக்கு வச்சாலேன்னு எங்களுக்கு வெக்கமா இருக்கு. கட்டின மனைவி இப்படி துரோகம் செய்கிறாளேன்னு பாவம் அந்த ராமசாமி துடிச்சு போறான். இந்த வயிற்றெரிச்சலை பார்த்துண்டு கௌரவமான மனுஷா நாங்க வாயை முடிண்டு இருக்கணுமாக்கும். இதெல்லாம் போகட்டும். அந்த அருணை பத்தியாவது கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து ஒரு நல்ல வரன் வந்திருந்தது. உனக்கு தெரியுமா அது பத்தி? அந்த பெண் வீட்டாருக்கு உன்னை பத்தின சங்கதி எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஜாதகம் ஒத்துக்கலன்னு தட்டி கழிச்சுட்டா. இனி பெண் கொடுக்க வராலெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நழுவி விடுவா. உன்னால அருண் வாழ்க்கையே நாசமாகிண்டு வருது. அதையாவது நினைச்சு பார்த்தியா? புருஷ மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படுறது உலகத்துல சகஜம்தான். அதுக்காக இப்படி ஒரேடியா மோசமாவா நடந்துக்கணும்? நீங்க மாலினியின் மாமியார்னு மரியாதை வச்சு நீங்க பேசுற அபத்தத்தை எல்லாம் பொறுமையா கேட்டுண்டு இருக்கேன். இல்லாட்டா ஸ்வேதா கோபத்துடன் எழுந்து நின்றாள். தலையை சீவி விடுவாக்கும். இதை பார், உனக்கு நான் ஒன்று சொல்லிட்டு போறேன். இன்னும் 10 நாளைக்குள்ள ராமசாமியை அழைச்சி மரியாதையா குடுத்தனம் பண்ணினியோ சரி. இல்லாட்டா நாங்க உன் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டோம். மாலினியின் உறவை நீ மறந்துடணும். அதற்கு மேல் ஸ்வேதாவால் கட்டுக்கொள்ள இயலவில்லை. அப்படின்னா இப்பவே நீங்க அந்த உறவை தாராளமா துண்டிச்சுக்கலாம். ஏன்னா என்னை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் மறுபடியும் நான் அந்த மாதிரி வாழ்க்கையில மாட்டிக்க போறதில்ல. நிச்சயம். நீ ரொம்ப திமிர் பிடிச்சவ. படிச்சுட்டோம் சம்பாதிக்கிறோங்கிற அகங்காரத்துல ஒரு ஆம்பளைய துச்சமா தூக்கி எறிகிற. இதுக்கெல்லாம் அனுபவிக்க போற. கடுமையாக பேசிவிட்டு மங்களம் வாயில் பக்கம் வேகமாக சென்றாள். அது சமயம் தோட்டத்திற்குள் ஒரு ஸ்கூட்டர் நுழைந்தது. எங்கடா நீ வந்த? மங்களம் மகனை பார்த்து இறைந்தாள். அதையே தான் நான் உங்களை கேட்கிறேன். இங்க புறப்பட்டு நீங்க வந்திருப்பதாக அப்பா சொன்னார். அதனால் ஓடி வந்தேன். ஸ்வேதா கிட்ட என்ன கேட்டேன்? கவலையுடன் விசாரித்தான் தியாகு. என்னமோ கேட்டேன். அதை பத்தி உனக்கு என்ன? எரிந்து விழுந்தாள். இது அவங்க வீட்டு பிரச்சனை. தலையிட நமக்கு உரிமை கிடையாது. வாங்க வீட்டுக்கு, அதட்டினான் மகன். பின்னர் ஸ்வேதா பக்கம் திரும்பி பார்த்து, எங்க அம்மா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க கூறிவிட்டு தாயுடன் ஸ்கூட்டரில் வேகமாக அங்கிருந்து விரைந்தான். ரகு திரும்பி வந்தபோது தமக்கையின் முகத்தை பார்த்து திடுக்கிட்டு போனான். வெகு நேரம் அழுதவள் போல் கண்கள் சிவந்து முகம் வீங்கியிருந்தது. என்னக்கா, என்ன நடந்தது? பதறினான் தம்பி. அம்மாவை நினைச்சுட்டேன், அழுதேன். அம்மா கொடுத்து வச்சவள் உன் கையில் கொல்லி வாங்கிட்டு போயிட்டா. என்னக்கா இதெல்லாம் என்ன பேச்சு? ரகு, ஒன்று செய்வியாடா? நான் திடீர்னு செத்துட்டா என்னை கௌரவமாக கரை சேர்த்துடுவியா? செத்தப்புறம் என்ன நடந்தா என்ன? பார்த்துண்டா இருக்க போறேன்னு கேட்காதே. உசுரோடு இருக்கும் பொழுது பட்ட அவமானம் போதும். செத்த பிறகாவது என் உடல் கௌரவமாக தன் முடிவை அடையுங்கிறத கேட்டா நிம்மதியா இருக்கும் போல இருக்கு. அக்கா! ரகு ஓடி வந்து அவளது கையை பற்றி கொண்டான். ரகு, எனக்கு வாழ இனி துளி கூட ஆசை இல்லை. சாவு கூட என்னை பார்த்து பயந்துண்டு போயிடுறதே, என்ன செய்வேன்? அவன் தோள் மீது முகத்தை வைத்துக்கொண்டு இதயம் வெடித்துவிடும் போல் துயரத்திலே குலுங்கினாள் ஸ்வேதா. அவள் கண்கள் உதிர்த்த கண்ணீர் தம்பியின் நெஞ்சை நினைத்தது. அன்று காலை அவள் ஆபீஸ் அறைக்குள் நுழைந்ததுமே டெலிபோன் மணி சினுங்கியது. ஆசனத்தில் அமரப்போனவள் சட்டென நின்றாள். கீழ் உதட்டை யோசனையுடன் கடித்து கொண்டாள். ரிசீவரை கையில் எடுக்கும் முன்பே அவளுக்கு தெரியும், பதில் சொல்ல அவள் தயாராகவே வந்திருந்தாள். முதல் நாள் ராமசாமி அவனை போனில் கூப்பிட்டு கடைசி முறையாக எச்சரித்து விட்டிருந்தான். நாளை காலைக்குள் உன் பதில் தெரிந்தாக வேணும். டாக்ஸியில் ஏறி மறைஞ்சு விட்டால் அத்தோட என்னை ஒழிச்சு கட்டி விட்டதா நினைப்போ? ஏற்கனவே உனக்கு என்னை பற்றி தெரியும், விவரிக்க வேணாம். உன்னோட கூட நான் வந்து வசிப்பது என்கிற என் தீர்மானத்தை எவரும் அசைக்க முடியாது. அது என் உரிமை. நீ மறுத்த நடுத்தருவில் நின்றுண்டு உன்னை நான் விட்டுடுவேன்னு நினைக்காதே. ஒரு நாள் அவகாசம் கொடுக்குறேன். நான் நாளைக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுவேன். நான் என் முடிவை மாற்றிக்க போகிறதில்ல. அதனால் விஷயத்தை விரசப்படுத்தாமல் புத்திசாலித்தனமாக நடந்துட்டா
உனக்கு நல்லது. உரிமை சவால் விட்டிருந்தான். வேலையை சரிவர கவனிக்க முடியாமல் நடுங்கினாள் ஸ்வேதா. அவளை இறுக பிணைச்சி ஏதோ ஒன்று மூச்சு திணற செய்வது போல் பிராண அவஸ்தையாக இருந்தது. மாலை வீடு திரும்பியதும் நேராக மணிவண்ணனிடம் ஓடிச் சென்று முறையிட்டு விட்டாள். மணிவண்ணன் சிறிது நேரம் கண்களை மூடியபடி யோசித்தார். இனி விஷயத்தை என்னிடம் விட்டுடு. நான் சொல்றபடி நீ செய்தா போதும். ஆனால் என்னது ஏதுன்னு கேட்கக்கூடாது. பணிவா நான் சொல்லிக் கொடுப்பதை அவனிடம் சொல்லு என்று கூறி அனுப்பியிருந்தார். இரவு முழுவதும் அவர் சொல்லிக் கொடுத்ததை அவசரப்படாமல் நிதானமாக சொல்லி பார்த்தாள். தனக்குள்ளே பல முறை ஒத்திகை செய்து கொண்டாள். ஆனால் ரிசீவரை கையில் எடுத்தபோது மறுபக்கத்திலே கேட்ட அவன் குரல் அவள் உடல் முழுவதும் நெருப்பை வாரி கொட்டியது போல் எரிந்தது. என்ன துணிச்சல் இந்த மனிதனுக்கு! இத்தனை தப்புகளையும் செய்துவிட்டு பற்களை கடித்து கொண்டாள். நம் விஷயம் பற்றி யோசிச்சியா? கேலியும் குரோதமும் ராமசாமியின் குரலில் எக்காலமிட்டன. யோசிச்சேன். உங்கள் முடிவை ஏற்றுக்கிறதுன்னு முறைன்னு பட்டுது. பயந்துட்ட இல்லையா? அட்டகாசமாக அரக்க சிரிப்பு மறுமுனையில். கோபத்தால் உடல் ஆடியது சுவேதாவிற்கு. ஆனாலும் சுதாரித்து கொண்டாள். ஒரே ஒரு வேண்டுகோள், 1 வாரம் எனக்கு அவகாசம் கொடுக்கணும். எதுக்கு? ஆத்திரமும் அவசரமுமாக துணித்தது அவன் குரல். அத்திம்பேர் கண் ஆப்ரேஷன் ஆகி இப்பத்தான் ஊர் திரும்பியிருக்கா. அவரை கவனிச்சிக்க நல்ல ஏற்பாடு பண்ணிட்டு அக்கா வந்து சேர 1 வாரம் ஆகும். இந்த சமயம் என் சார்பில் அக்கா இங்கே இருக்கணும். அத்தோட வீட்டில் இன்னும் சில வசதிகளை செய்து முடிக்க வேணும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேலே நீங்கள் வரலாம் சொல்லி முடித்து விட்டாள். சரி, ஒப்புக்கிறேன். அதுவரை உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பெட்டி படுக்கையோடு வந்து நிற்பேன், தெரிஞ்சுக்கோ. உற்சாகமாக போனை வைத்து விட்டான். மணிவண்ணன் வயதானவர். ரகு என்ன இருந்தாலும் சின்ன பையன். வெட்கத்தை உதறிவிட்டு எதற்கும் துணிந்து வரப்போகிற ராமசாமி என்கிற அயோக்கியனை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? உள்ளூர் அச்சம். எதிரே தெரிந்த சுவரையே பிரமை பிடித்தவளாக பார்த்தபடி அயர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள் அவள். ஞாயிறு காலை 10 மணிக்கு சொன்ன நேரத்திற்கு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினான் ராமசாமி. அவுட் ஹவுஸ் கதவு பூட்டப்பட்டிருந்தது. வாயிற்படியில் வாட்ட சாட்டமானதொரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. உங்களுக்கு என்ன தெரியல? நான் தான் கோமதி அம்மாளின் கடைசி பிள்ளை ரகு. ஸ்வேதா அக்கா மற்றவங்களெல்லாம் உங்களுக்காக பெரிய வீட்டு முன்னறையில் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே வர சொன்னாங்க. சொல்லியபடியே அவன் விரைப்பாக நடந்தான். குழப்பத்துடன் கூடவே நடந்தான் ராமசாமி. அப்போது பார்த்த பொடிப்பயலா இவன்? அவனுக்கு உள்ளூர ஏனோ ஒரு கலக்கம். மணிவண்ணன் ஓர் ஓய்வு பெற்ற வக்கீல் என்று கேள்விப்பட்டோமே. இப்பொழுது அவர் வீட்டு முன்னறைக்குள்ளே. அவன் கலவரத்துடன் உள்ளே நுழைந்தான். உட்காருங்க, உபசரித்தவர் மணிவண்ணன் என்று வினாடியில் யூகித்து கொண்டான். ஊதினால் பறந்து விடுவது போன்ற கிழவர். இவர் நம்மை என்ன செய்துவிட முடியும்? சட்டென ஒரு துணிவும் தெம்பும் ஓங்கி வர ஆசனத்தில் அமர்ந்தான். சற்று ஓரமாக ஸ்வேதா, பக்கத்தில் மணிவண்ணன் மனைவி அலமேல் அம்மாள், ஜன்னல் ஓரமாக தியாகராஜன், அவன் தந்தை, தாய், இன்னும் அவன் முன்பின் பார்த்திராத ஒரு வெள்ளை ஃபேண்ட் ஆசாமி தலை நரைத்தவர் உட்கார்ந்திருந்தார். மூக்கு கண்ணாடி வழியே அவனை ஒரு முறை வெறித்துவிட்டு பத்திரிகை ஒன்றை அசட்டையாக புரட்டி கொண்டிருந்தார் அவர். அக்கா வரலையா? உரிமையுடன் சற்று அதிகாரமாக கேட்டான் ராமசாமி ஸ்வேதாவிடம். அவங்க எதுக்கு இங்கே? இப்ப வந்திருக்கிறவங்களே ஏதேஷ்டம். நான் தான் அவர்களை வரவழைக்க வேண்டாம்னு சொன்னேன். மணிவண்ணன் இடைமறித்த போது ராமசாமிக்கு தாள மாட்டாத எரிச்சல். இந்த கிழவனுக்கு என் விவகாரத்தில் என்ன தலையீடு? இருக்கட்டும், கருவி கொண்டான். அம்மா ஸ்வேதா, இவர்தான் ராமசாமி என்பவர்னு எனக்கு புரியுது. சட்டப்படி இவர் மனைவின்னு உன்னோட வாழ இங்கு வந்திருக்கிறார். உனக்கும் இவருக்கும் நடந்ததா சொல்லப்படுகிற கல்யாணத்திற்கு சாட்சி? அவர் முடிக்கும் முன் ராமசாமி கத்தினான். அவளோட அக்கா பவித்ரா வந்திருந்தால் அவளே ஒரு சாட்சியாக இருந்திருப்பாளே. அவளை அழைக்காதது பிசகு. ஏன்? கல்யாண பத்திரிக்கை ஒன்று என் கைவசம் இருக்கு, வேணுமானா நிரூபிக்கிறேன். சே, அவ்வளவு தூரம் என்னத்துக்கு? இதை முன்னின்று செய்து வச்ச நண்பன் நாகமணியை நீங்க கூடவே அழைச்சிட்டு வந்திருந்தா பெரிய உதவியாக இருந்திருக்கும். ஆனாலும் பரவாயில்லை. நித்தியமங்கலத்திலே அப்போ இருந்த ஒரு நல்ல மனுஷர் இதற்கு சாட்சியாக இருக்கார் என்று சாவதானமாக பேசிவிட்டு உட்பக்கம் திரும்பினார் மணிவண்ணன். டாக்டர் வேதமூர்த்தி, இப்படி வாங்கோ. வந்து இவர்தானா மிஸ்டர் ராமசாமின்னு பார்த்து சொல்லுங்க கூவி அழைத்தார்.
உள்ளிருந்து வந்த டாக்டர் வேதமூர்த்தி எரித்து விடுபவர் போல் அவனை கண்களால் வெட்டிவிட்டு ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்தார். நான் சொன்ன அந்த அயோக்கியன் இவன்தான் என்றார் கடும் சினத்துடன். என்ன மரியாதை இல்லாம பேச்சு? ராமசாமி சீறினான். நீ செஞ்சிருக்கிற அக்கிரமத்துக்கு மரியாதை ஒரு கேடா? ஏற்கனவே கல்யாணமானவன் அதை மறைச்சி மறுபடியும் ஒரு கல்யாணம் செய்தது பெரும் குற்றம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பாழடிச்ச பொய், சுத்த பொய் கத்தினான் ராமசாமி வெறி பிடித்த குரலில். தமது அருகில் இருந்த பிரிஃப்கேஸை திறந்தார் மணிவண்ணன். அதிலிருந்த ஒரு போட்டோ, பதிவு திருமணச் சான்றிதழ், சமந்தாவிற்கு அவன் எழுதிய கடிதம் எல்லாவற்றையும் எடுத்து அருகில் இருந்த கண்ணாடிக்காரரிடம் கொடுத்தார். மிஸ்டர் ராமசாமி, இவர் என் நண்பர் ஞானதிக்கம், ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர். குற்ற இலாக்காவில், அதாவது கிரைம் பிரான்ச்சில் பல வருஷ அனுபவங்கள் பெற்றவர். அவர் பார்த்து சொன்னால் கூட இந்த கடிதம், சான்றிதழ், போட்டோ எல்லாமே பொய்யின் விவாதிப்பீங்களோ? போலீஸ் என்ற வார்த்தையிலேயே சப்த நாடியும் ஒடுங்கி போனான் ராமசாமி. தண்டவாளத்தின் மேல் துரிதமாக ஓடும் வண்டியைப் போல் அவனது இதயம் வாயுக்குள் வந்துவிடும் வேகத்தில் அடித்து கொண்டது. முகத்திலே பூத்து நின்ற வியர்வையை அவசரமாக கைக்குட்டையால் துடைத்து கொண்டான். பேச முடியாது போல் நாவும் தொண்டையும் காய்ந்து போயின. ஓடிவிடலாம் என்றாலோ கால்கள் தரையிலேயே உறைந்து விட்டன போன்றதொரு மிரட்சி. தியாகுவின் பெற்றோர்களாவது தம் உதவிக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்ப்புடன் அவர்கள் பக்கம் திரும்பி பார்த்தான். சம்மந்தி அம்மாள் முகம் நெருப்பாக சிவந்தது. தியாகுவின் அப்பா அவன் பக்கமே பார்க்க பிடிக்காதவர் போல் வேறு திசையை பார்த்து கொண்டிருந்தார். தியாகு தாடை இறுகியவனாக கண்களால் அவனை எரித்து கொண்டிருந்தான். விஷயம் எக்கச்சக்கமாகிவிட்டதே. இந்த கழுத சுவேதா வேணுமென்று இவனை வம்பில் மாட்டிவிடவே கூட்டி வந்திருக்கிறாளே. கொன்று விடுபவள் போல் அவளை முறைத்தான் ராமசாமி. துணிவை வரவழைத்து கொண்டு, என் முதல் மனைவி இறந்துவிட்டாள். நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு குற்றமா என்று கதை கட்டிவிட்டான் முடிவில். அப்படியா? சுவேதாவை இன்னொருத்தனிடம் விலை பேசிவிட்டு ராத்திரியோட ஓடினியே, அதை பத்தி என்ன சொல்ல போற? மணிவண்ணன் அதட்டினார். அப்படி நான் செய்யலை. அவள் பொய் சொல்கிறாள், உரக்க கூவினான் ராமசாமி. இவன் சொல்றது பொய்யா உண்மையான நிரூபிக்க இப்படி நீங்க 2 பேரும் வெளியே வர்றீங்களா? மணிவண்ணன் உள்பக்கம் மீண்டும் கூவினார். ராமசாமி அந்த வயதான தம்பதியை பார்த்ததே இல்லை. ஸ்வேதா தினமும் ஒரு நாயுடன் உலாவ வருவாள். எங்கள் வீட்டிலும் நாய் இருந்தது. அந்த முறையில் ஆரம்பித்த பழக்கம். சில வருடங்களுக்கு முன்பே இந்த பெண் ஸ்வேதா நட்ட நடுநிசையில் மார்க் என்கிற தன் நாயோட அலங்கோலமா அழுதபடி ஓடி வந்தாள். அவளை ஒரு முரடன் கையில் ஒப்படைச்சிட்டு ஓடினவன் இந்த மனுஷன்தான் நிச்சயமா என்னால் நிரூபிக்க முடியும். ஐயம்மாள் ஆவேசமாக பேசினாள். அதற்கு பிறகு இந்த பெண்ணுக்கு நாங்கள் தான் உதவி செஞ்சோம். வேணுமானா என் டைரியில அந்த நிகழ்ச்சி நடந்த தேதி, மாசம் எல்லாம் விவரமா எழுதி வச்சிருக்கேன். நிரூபிக்கணுமா? ஏளனமாக ராமசுவாமி விரித்தார் ஸ்ரீநாதன். என் மேல் ஒரு போலீஸ் கேஸ் இருந்தது. அதனால வீட்டை விட்டு ஓடினேன். வீட்டுக்காரன் வந்து ஏதேனும் இடைஞ்சல் செய்திருக்கலாம். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? முதல் மனைவி செத்தா 2வது கல்யாணம் செய்ய மாட்டாளா என்ன? அது எப்படி சட்டவிரோதமாகும்? ராமசாமி தர்கித்தான். நீ பெரிய கில்லாடிதான். உசுரோடு இருக்கிறவளை செத்துட்டதா தொலைச்சி கட்டுற என்றபடி கூறிய மணிவண்ணன் உள்ளே சென்று திரும்பினார். சில வினாடிகளில் அவர் பின்னால் வந்த இருவர், சமந்தா இங்கே வந்தாள்? எப்படி? இடுப்பில் ஒரு குழந்தை வேறு. அவள் பின்னால் அவள் அண்ணன். ராமசாமி விக்கித்து போனான். ஏண்டா, கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறோம். என் தங்கச்சிய அம்போன்னு விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட. இப்ப இன்னொரு பெண்ணை ஏமாத்தி அவளையும் விட்டுட்டு ஓடின. மரியாதையா சமந்தாவோட குடுத்தனம் செய்யறேன்னு சத்தியம் செய்த. அப்புறம் அவ குழந்தை பிறந்த போது ஒரு வம்புல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போனவன் தான். ஆளு மறைஞ்சிட்ட. இப்ப என் தங்கச்சிய செத்து போயிட்டான்னு சொல்ற படுபாவி என்று கத்தினான் சமந்தாவின் கூட நின்ற அண்ணன். ஸ்வேதா திகைப்பில் செயலற்று ஊமையாக உட்கார்ந்திருந்தாள். என்ன இதெல்லாம்? ராமசாமி, உங்க மேல சட்டப்படி பார்த்தா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மூத்த மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அதை மறைத்து ஒரு பெண்ணை ஏமாற்றிய குற்றம். இதற்கு தண்டனை 7 வருஷம் உள்ளே தள்ளுவாங்க. மோசமான கருத்துடன் ஒரு பெண்ணை மாற்றானுக்கு விலைப்படுத்த முயன்ற குற்றம், பயமுறுத்தி பணம் பறித்த குற்றம், நடுத்தெருவில் டாக்ஸியில் வழிமறித்து கடத்தி செல்ல முயன்ற குற்றம்னு ஒரு நீண்ட பட்டியலே உங்க பேர்ல இருக்கு. என் தங்கச்சி வாழ்க்கையை நாசப்படுத்தின இவனை
கொலை வெறியோடு அவன் மீது பாய்ந்த அண்ணனை சமாதானப்படுத்தினார் மணிவண்ணன். மிஸ்டர் ராமசாமி, வக்கீல் என்ற முறையிலும் நானும் என் நண்பர் ஞானதிக்கும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க உதவுவார் என்ற முறையிலும் உன்னை பல ஆண்டுகள் உள்ளே தள்ளிவிட முடியும். ஆனால் இந்த பெண் சமந்தா உன் குழந்தைக்கு தாய் என ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அதனால இந்த நிமிஷமே தமிழ்நாட்டு எல்லையை விட்டு தலைமறைவாய் ஓடி தொலை. ராமசாமி திடீரென கூனி குறுகி போனான். தரையிலே பாயாக படிந்து விட்டவன் போல் தொங்கி தடுமாறி போனான். அழுது விடுபவன் போல் அசிங்கமான முகபாவத்துடன் மன்னிச்சுக்கோங்க, அப்படியே செய்கிறேன் உளறினான். அது மட்டும் போதாது தம்பி, இதோ நான் ஏற்கனவே நீ செஞ்ச அக்கிரமங்களை வருஷப்படுத்தி நீ எழுதி ஒப்புக்கொண்டது போல் எழுதி வச்சிருக்க. அதை படிச்சிடுறேன். எல்லாரும் கேட்டுட்டு நீ கையெழுத்து போடணும். ஏன்னா உன்னை போல அயோக்கியன வாய் வார்த்தையால் நம்பக்கூடாது பார். மணிவண்ணன் முடித்தார். ராமசாமி வேறு வழியின்றி கையெழுத்திட்டான். அவன் மைத்துனனும் சாட்சி கையெழுத்திட்டான். சமந்தாவிடம் அவளது கல்யாண போட்டோ இத்தியாதிகளை கொடுத்த மணிவண்ணன், இது இனிமேல் உன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கட்டும். நாங்கள் ஒரு போட்டோ ஸ்டாட்டிக் எடுத்துட்டோம் என்றார். அவசரமாக அழைக்கப்பட்ட டாக்ஸியில் ராமசாமி தன் மனைவி மைத்துனன் சகிதம் பறந்து விட்டான். மௌனமும் அதிர்ச்சியுமாக வந்தவர்கள் யாவரும் போனதும் ஆயாசத்துடன் ஆசனத்தில் சாய்ந்த மணிவண்ணன், அலமேலு, ரொம்ப களைச்சிட்டேன், கொஞ்சம் காஃபி போட்டுக்கொண்டா ஏன் என்றார். சுவேதா எழுந்தாள். உணர்ச்சி வசத்தால் அவள் வார்த்தைகள் தடுமாறின. அவர் அருகில் வந்து பாதங்களை தொட்டு கும்பிட்டாள். அப்பா, எனக்கு அப்பா இல்லை, அதனால உங்களை அப்படி கூப்பிடுறேன். உடைக்க முடியாமல் மாட்டின்றிருந்த ஒரு விலங்கை உங்க சட்ட அறிவால் உடைச்சி எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க. சுதந்திரம்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்பா, இன்பமும் துன்பமும் கலந்தபடி விம்மிய அவள் தலையை ஆதரவாக கோதினார் அவர். குழந்தை, நீயும் என் குழந்தைதான். இனிமே நீ மகிழ்ச்சியா சுதந்திரமா வானம்பாடி மாதிரி பறக்கலாம், அழாதே என்றவர், அலமேலு, இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு இங்கே தான் சாப்பாடு என்றார் உரக்க. இருங்க, நான் தான் காஃபி போடுவேன். கண்ணீரை துடைத்தபடி உள்ளே ஓடினாள் சுவேதா. ரகு ஓசைப்படாமல் அழுது கொண்டிருந்தான், ஆனந்த மிகுதியால். அலமேலு அம்மாளை நகரச் சொல்லிவிட்டு ஸ்வேதா தான் சமையல் காரியங்களை பரபரப்புடன் கவனித்தாள். இதுவரை அவளது வாழ்வில் அப்படிப்பட்டதொரு நிம்மதி உணர்வு இருந்ததே இல்லை. விடுதலை, எனக்கும் விடுதலை கிடைத்துவிட்டது, என் துயர வாழ்க்கைக்கு பெரிய முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்று கூரை மேல் நின்று கத்தி எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் போன்றதொரு ஆனந்த எக்களிப்பு அவள் உள்ளத்தில் ததும்பி வழிந்தது. யாவரும் சாப்பிட மேஜை அருகே அமர்ந்தனர். ஸ்வேதா தான் பரிமாறினாள். உண்மையில் அவள் தன் திறமையையும் உற்சாகத்தையும் ஒன்று திரட்டி சாப்பாட்டை தயாரித்திருந்தாள். அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியினால் அவள் படபடவென வாய் அழுக்காமல் பேசினாள். மௌனமாக மணிவண்ணன் சாப்பிட்டு எழுந்து கையை கழுவி கொண்டார். நீ சமையலில் ரொம்ப கெட்டிக்காரியம்மா ஸ்வேதா. சாதாரணமா எனக்கு இனிப்பு மீது அவ்வளவா ஆசை கிடையாது. சமையலில் உப்பும் உரைப்புமாக நாக்கை உரிக்கிற அளவு இருக்க வேணும் என்பவன் நான் என்றவர் சற்று நிதானித்து விட்டு தொடர்ந்தார். நீ அப்ப பிறந்திருக்க மாட்டாய். 32 வருஷங்களுக்கு முன்னே அந்த ஆகஸ்ட் மாதம் நம் நாடு சுதந்திரம் பெற்ற அன்று தினம் மகிழ்ச்சி பிடிபடாது அலமேலு தயாரிச்ச விருந்து சாப்பாட்டிலே பாயாசத்தை மொண்டு மொண்டு ஊத்தி குடிச்சேன். நான் காங்கிரஸ்காரன், பெரிய அளவு அரசியல் போராட்டம்னு இறங்கல. ஆனாலும் நமது நாடு சுதந்திரம் பெற்று விட்டதேங்கிற நிறைவு அத்தனை பெருமையா இருந்தது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்ப இன்னைக்கு பாயசத்தை அள்ளி அள்ளி மகிழ்ச்சி தாங்காம குடிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? அம்மா ஸ்வேதா, உனக்கு கிடைச்சிட்ட இந்த சுதந்திர வாழ்வு எனக்கு கிடைச்ச வெற்றி போல அத்தனை ஆனந்தமா கட்டுக்கொள்ள முடியாம போயிட்டது. அவர் குரல் தழுதழுத்தது. ஸ்வேதா நெஞ்சுருக அவரை பார்த்தாள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ உன் உரிமையை திரும்ப பெறுவதற்கும் இப்படி ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கும் உன் சுதந்திரத்திற்கும், ஏன் எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான் அம்மா, அருண். அவனுக்குத்தான் நீ நன்றி சொல்ல வேணும். இந்த உலகமெல்லாம் தேடினா கூட கிடைக்க முடியாத அரிய அற்புதமான உத்தமமான நண்பன் அவன், அருண். அவனை நீ புரிந்து கொண்டால் போதுமே. அவளது கண்கள் கலங்கின. அதுவரை அடக்கி வைத்திருந்த அந்த கேள்வியை அப்போதே கேட்டுவிட்டாள். ஆமாம், அருண் ஏன் இங்கே வரலை? இந்த சமயம் அவரை நான் ரொம்ப எதிர்பார்த்தேனே. அவனை வர வேண்டாம் நிறுத்தியவனே நான் தான். வந்திருந்தால் அவனால் பொறுத்திருக்கவே முடியாது. அயோக்கியன் ராமசாமியுடன் கைகலப்பு ஏற்பட்டிருக்கும். பின்னர் விஷயம் ரசபாசமாயிருக்கும். அதை நான் விரும்பலை.
இத்தனை விஷயங்களையும் அருண் செய்து முடிச்சிட்டு உங்க உத்தரவுப்படி ஒதுங்கி கொண்டிருந்தாருன்னா சொல்றீங்க? ஆமாம். நீ என்கிட்ட ராமசாமி பயமுறுத்தியதை சொன்ன உடனேயே தொலைபேசியில் நான் அருணோட தொடர்பு கொண்டு பேசிட்டேன். நீ வேலைக்கு போயிருந்த சமயம் அவன் தன் உடல்நிலையை கூட பார்க்காம இங்கே வந்து என்கிட்ட கலந்து ஆலோசித்தான். என் நண்பர் ஞானதிக்கம் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி. அவருக்கு இன்னமும் கிரைம் பிரான்ச்சில் சில நண்பர்கள் இருக்காங்க. அவர்கள் மூலம் சமந்தாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவள் தன் அண்ணனுடன் கல்கத்தாவில் இருப்பதும் கைக்குழந்தை ஒன்று இருப்பதும் தெரிய வந்தது. அவர்களை எப்படியாவது இங்கே வரவழைக்கணுமே. ஆரம்பத்தில் நான் எத்தனை கருணை காட்ட தயாராயிருந்தும் சமந்தா இடக்கு செய்யத்தான் செய்தாள். கடைசியில் பண ஆசை காட்டி சமாதான வழியில் அவளையும் அவள் அண்ணனையும் குழந்தை சகிதம் விமானத்தில் பறந்து வர ஏற்பாடு செய்தோம். இங்கே ஹோட்டலில் தங்க வசதி வேறு. ஞானதிக்கும் இதற்கெல்லாம் உதவினார். பணம் ரொம்ப செலவாயிருக்குமே? ஸ்வேதா கவலையோடு வினவினாள். பணம் தண்ணீராகத்தான் செலவாயிட்டது. இல்லாவிட்டால் சமந்தா ஒத்துக்கொள்ள மாட்டாளே. நானும் ஞானதிக்கமும் அவர்களை வழிக்கு கொண்டு வர படாத பாடுபட்டோம். ஆனா அருண்தான் அத்தனை செலவும் செய்தானம்மா. அவரா? திகைத்தாள் ஸ்வேதா. ஆமாம், அவனிடம் கூட ரொக்கம் அதிகமாக இருக்கல. எல்லாத்தையும் தொழில போட்டிருக்கேன். இன்சூரன்ஸ்ல கடன் கேட்க பார்த்தேன். அவசரத்துல கைகூடி வரலன்னா. நல்ல வேலை, அவன் நண்பன் ஒருத்தன் கடனாக 15,000 கொடுத்து உதவினான். ஐயோ, அத்தனை பணமா? அவருக்கு ஏற்கனவே நான் பட்டிருக்கிற கடனோடு இதை சேர்த்தா இந்த ஜென்மத்தில் அடைக்க முடியாது போல இருக்கே. வியப்பும் பெருமிதமுமாக கேட்டாள் ஸ்வேதா. இவனுக்கு நீ பட்ட கடனை அத்தனை சுலபமா அடைச்சிட முடியாதுன்னு எனக்கு தோணுது. நடந்ததையெல்லாம் அவனுக்கு விவரமா சொல்ல நர்சிங் ஹோமுக்கு ஃபோன் செய்தேன். செலவு போக மீதி கையிருப்பு கொஞ்சம் இருக்கு. உன் வைத்திய செலவுக்கு வச்சிருக்கேன். பணம் உன்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டான். நர்சிங் ஹோமா? அருணுக்கு உடம்புக்கு என்ன? பதறினாள் அவள். அடடா, முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேனே. நான் ஒரு முட்டாள். அருணுக்கு 4 நாளா கடுமையான காய்ச்சல். அவனை வீட்டில் கவனிக்க யார் இருக்கா? நான் தான் சொன்னேன். டாக்டர் ஜீவா கிட்ட உடம்ப காட்டி அப்படியே அவன் நர்சிங் ஹோமிலேயே ஓய்வு எடுக்க சொன்னேன். ஸ்பெஷல் ரூம்ல இருக்கான் பாவம். நானும் தம்பியும் அவரை உடனே பார்க்கணும். நர்சிங் ஹோமில் எப்போ வேணும்னாலும் பார்க்கலாம் இல்லையா? பரபரத்தாள் அவள். மணிவண்ணன் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தார். விரைவில் சமையல் அறையை ஒழுங்கு செய்துவிட்டு ஸ்வேதா தங்கள் அவுட் ஹவுஸ் பக்கம் விரைந்தாள். முகத்தை கழுவி புட்டு வைத்துக்கொண்டு கூந்தலை வாரிக்கொண்டே இட்டாள். அழுங்கி போன ஆடையை மாற்றி சலவையிலிருந்து எடுத்த ரோஜா மல்மல் சேலையை உடுத்தி கொண்டாள். ரகுவையும் அவசரமாக புறப்படும்படி உத்தரவிட்டாள். தேவையான பணத்தை அலமாரியிலிருந்து திறந்து அவள் எடுத்து பர்சில் திணித்தாள். தோளில் பையை மாட்டியவள் எரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாதவளாய் கிளம்பிவிட்டாள். கேட்டுக்கு வெளியே வந்ததும் சாலையில் தென்பட்ட டாக்ஸியை கைத்தட்டி நிறுத்தி தம்பியுடன் அதில் ஏறிக்கொண்டாள். 4 மணிக்கு மேல் விசிட்டர்கள் உள்ளே நுழையலாம். ஸ்பெஷல் ரூம் கேஸ் என்றால் ஒரே ஒருவர்தான் உள்ளே வரலாம். வாயிலில் நின்ற காவலன் கண்டித்து சொல்லிவிட்டான். நீ போய் பார்த்துட்டு வாக்கா, நான் இங்கேயே ஒரு மரத்தடியில் காத்துண்டிருக்கேன் என்றான் ரகு. பூட்டை திறந்து கண்ணாடி கதவை திறந்தான் காவலால். ஸ்வேதா வேகமாக அவனை தள்ளாத குறையாக உள்ளே விரைந்தாள். ரிசப்ஷனில் அருண் இருக்கும் அறை என்னை விசாரித்தாள். பிறகு ஒரே ஓட்டமாக மூச்சிறைக்க, நெஞ்சு பதற, கண்கள் கனக்க வராந்தாவிலே வேக வேகமாக ஓட்டமும் நடையுமாக நடந்தாள். அறையின் முன் வந்ததும் அருணாச்சலம் என்ற பெயர் கதவின் மேல் தெரிந்தது. அவள் நெஞ்சம் வேகமாக துடித்தது. ஏதேதோ பயங்கர கற்பனைகள். மெல்ல விரலால் கதவை தட்டினாள். காத்து நின்ற அந்த சில வினாடிகள் யுகங்களாகிவிட்டது போன்ற பிரமிப்பு. உள்ளே வரலாம். அருணின் பழக்கமான இனிய குரல். உடல் சிலிர்க்க, உணர்வுகள் பொங்க, நெஞ்சே அடைத்து விடுவது போன்ற நிலையில் மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். உயரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தலையணை மீது சாய்ந்த வாக்கில் அருண் படுத்திருந்தான். காலை பத்திரிகை அவன் மடி மீது பிரிந்த நிலையில் கிடந்தது. அருகே ஒரு உயரமான ஸ்டூல் மீது அவன் பாதி குடித்துவிட்டு வைத்திருந்த பால் டம்ளர். யாரு? ஸ்வேதாவா? அவன் வியப்புடன் கேட்டு முடிக்கும் முன் அவன் அருகில் வேகமாக ஒரு பிரம்பு நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். அவனது கண்களில் ஜுர வேகத்தின் சிவப்பு கட்டியிருந்தது. அவனது ரோஜா வண்ண உதடுகள் காய்ந்து வெடித்து காணப்பட்டன. அவளது நெஞ்சை எதுவோ அடைத்தது போல இருந்தது. பேச முடியவில்லை. என்ன ஸ்வேதா, அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்ட? மெல்லியதாக அவன் குரல் அவளை உசுப்பியது. மெல்ல அவன் நெற்றி மீது கையை வரித்து பார்த்தாள். மணிவண்ணன் சொன்னது போல் நல்ல காய்ச்சல்தான். என்கிட்ட கூட சொல்லாமல் இங்கே வந்து படுத்துட்டேலே, எத்தனை நாளா ஜுரம்? ஆதங்கத்துடன் பேசினாள். உனக்கே ஏகப்பட்ட தொல்லை.
இதில் நான் வேற தொந்தரவு எதுக்குன்னு நடந்த விஷயத்தையெல்லாம் மணிவண்ணன் எனக்கு சொன்னார். அருண், எனக்கு இனிமேல் வாழ்வில் எந்த தொல்லையும் கிடையாது. என் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்பட நீங்கள் செஞ்சிருக்கிற உதவி எல்லாத்தையும் நினைச்சு நான் மனசு கரைஞ்சு போறேன். இதுவரை உங்ககிட்ட நான் பட்டிருக்கிற கடனே அடையல. அதுக்கும் மேல் என் விடுதலைக்காக உங்க நண்பர்கிட்ட கடன் பட்டிருக்கேளே அருண். இதையெல்லாம் நான் எப்ப திருப்பி கொடுக்க போறேன்? பரவாயில்லை, கடனை மறந்துடு. நானும் கேட்க போறதில்லை. உங்க நண்பர்கிட்ட வாங்கின கடன்? நித்தியமங்கலத்துல தாத்தாவுக்கு வீடு நிலம் எல்லாம் இருக்கே, அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தான். தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வயசானவா, வியாதி வேற. தள்ளாமையில் முடிவுக்கு 2 பேருமே போட்டி போட்டுருக்கா. போன வாரம் கூட அவர் ஒரு கடிதம் போட்டிருந்தார். தன்னந்தனியா எத்தனை காலம் இப்படி ஒண்டிக்கட்டையாக கிடப்ப, நான் கண் மூடுறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கொன்னு எழுதியிருப்பார். அதுதானே? லேசாக புன்முறுவலில் ஸ்வேதா. ஓரளவு சரி. என் பிறந்த நாளுக்குன்னு நம்ம ஊர் கோவிலில் அர்ச்சனை செய்தாராம் தாத்தா. பிரசாதம் அனுப்பி அதோட கடிதமும் வச்சிருந்தார். கூறியபடியே அங்கிருந்த மேஜை மீது உள்ள ஃபிரிப்கேஸை எடுத்து தன் மடி மீது வைத்து திறந்தான். ஓர் உரையை எடுத்து அதிலிருந்த கடிதத்தை அவளிடம் நீட்டினான். ஸ்வேதா படித்தாள். நான் வாழ்நாள் முழுவதும் கிராமத்திலேயே வாழ்ந்தவன் என்றாலும் காலம் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள் அல்ல. உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லிவிட்டாய். சந்தோஷம். சுவேதாவை பற்றி தெரியாதா என்ன? அடக்கமான நல்ல பெண். விபரீதமான அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சி ஒரு விபத்து என நாம் மறந்துவிடுவதுதான் புத்திசாலித்தனம். நான் நன்றாக யோசித்தேன். ஒரு சமயம் உன்னை கல்யாணம் செய்து கொண்டபின் சுவேதாவுக்கு அந்த மாதிரி ஒரு விபத்து ஒரு கயவனால் ஏற்பட்டிருந்தால் அவளை ஒதுக்கி வைத்து விடுவோமா? காலம் மாறிவிட்டது. அத்துடன் நமது கருத்துக்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் அந்த விபத்திற்கு அவள் காரணமல்ல என்று அதை எல்லோரும் மறந்துவிட நினைப்போம், இல்லையா? அதே போல அவளது மனதுக்கு விரோதமாக நாகமணி சூழ்ச்சியால் நடந்த அந்த போலி கல்யாணமும் ஒரு விபத்தே. அதை நாம் மறந்து விடுவதுதான் முறை. சிக்கல் ஏதும் இருந்தால் சட்டப்படி ஒழுங்கு செய்துவிட்டு ஸ்வேதாவுடன் புறப்பட்டு வா. இந்த கல்யாணம் நம் வீட்டிலேயே நடக்க வேண்டும் என்பது என் ஆசை. உங்கள் இருவருக்கும் என் ஆசிகள். கடிதத்தை பிடித்திருந்த ஸ்வேதாவின் கரங்கள் நடுங்கின. உணர்ச்சி வெள்ளம் கண்ணீராக பெருகியது. சமாளிப்பதற்காக அவள் தரையை பார்த்தாள். கிராமத்து மனிதர்தான் என் தாத்தா. அவரே மனசு மாறிவிட்டார். ஆனால் படிச்ச பெண் நீ இன்னமும் பிடிவாதமாக இருக்க. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்தாள் ஸ்வேதா. ஒரே கிராமத்தவா நாம. சின்ன வயசுல இருந்து ஓடி ஆடி பழகினவா. வயசு வந்ததும் அதுவே அன்பா மலர்ந்தது. உன்னை தவிர யாருமே இல்லைங்கிற அளவு என் மனசு ஒரு கட்டுப்பாட்டிலேயே இருந்து விட்டது. நீ மறுப்பு தெரிவிச்சப்புறம் உன்னை நான் வற்புறுத்தல. உன் துயரமான வாழ்க்கைக்கு முடிவு ஏற்படுத்தணும். அதை உன் மனதுக்கினிய நண்பன்கிற வகையில் என் கடமையா நினைச்சு பொறுத்துண்டு இருந்தேன். அதுவும் முடிஞ்சது. என்ன சொல்றீங்க அருண்? கலவரமாக கேட்டாள் அவள். தாத்தா பாட்டி காலம் முடிகிற வரை பொறுமையா கொஞ்சம் இருந்துட்டு ஊர் வீடு நிலம் எல்லாம் வித்து கடனை அடைப்பேன். என் தொழிற்சாலையை நண்பன்கிட்டயே ஒப்படைப்பேன். நான் மறுபடி அமெரிக்காவுக்கே போயிடுறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் இன்சூரன்ஸ் பணம் உனக்கு வரும். அருண், அடக்க மாட்டாது விம்மினாள் அவள். உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்துல யார் உற்றவங்க இருக்கா? நானும் ஒரு வகையில் அனாதைதானே. அவனது கண்கள் உணர்ச்சி வசத்தில் முன்னை காட்டிலும் சிவந்து கருவிழிகள் பளபளத்தன. மேலே பேச முடியாமல் ஜன்னலை விரித்தான். என் மனசிலும் உங்கள் மேல் இருக்கிற அன்பு எல்லளவும் குறையல அருண். ஆனால் உங்க மனைவியா இருக்க தகுதி. அவள் தடுமாறினாள். திருமணம்ங்கிறது பால் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டதொரு தெய்வீக உறவு. 2 ஆத்மாக்களின் சங்கமிப்பு. ஆத்மா அழியறதே இல்லை, அழிக்கப்படுறதும் இல்லைன்னு நான் நம்புறேன். அதனால்தான் ஸ்வேதா, அதே கொள்கையில்தான் உன்னை நான் ஏற்க முன் வந்தேன். நீ மறுத்த. இங்கேயே இருந்துண்டு அந்த இழப்பை எண்ணி ஏங்கி ஏங்கி மறுகிறத விட தொலைதூரம் போய் மறைஞ்சு வாழறது உனக்கும் நிம்மதி எனக்கும் நல்லதுன்னு தான் இந்த முடிவு செஞ்சேன். அருண், என்னை விட்டு தொலைதூரம் போயிட்டீங்கன்னா என்னால் தாங்க முடியாது அருண். நீங்க நண்பனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனாய், பண்பிலே தெய்வமாய் என் வாழ்விலே ஒன்றி போய் விட்டேலே. உங்களை பிரிஞ்சு என்னால் வாழவே முடியாது. இப்ப நீங்க கேட்க வேண்டாம். வெட்கத்தை விட்டு நானே சொல்றேன் அருண். இத்தனைக்கு பிறகும் உங்க தாத்தா சொன்னபடி என்னை கல்யாணம் செய்து கொள்வீங்களா அருண்? உங்களை நான் நேசிக்கிறேன். நேசித்து கொண்டே இருப்பேன். விசித்தபடி அவன் கால் மீது தலையை வைத்துக்கொண்டு குலுங்க குலுங்க அழுதாள்.
மெல்ல எழுந்து அவளை நிமிர்த்தினான். கண்ணீரை துடைத்து கூந்தலை ஒதுக்கிவிட்டான். ஸ்வேதா, என் வரைக்கும் நீ என்றுமே வெள்ளையானவள், கபடமற்றவள், நல்லவள். கடைசி வரை நான் உன்னை நேசிப்பேன். நீ இதுவரை அழுததெல்லாம் போதும். இனி உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழ நான் விடமாட்டேன். தாத்தா சொன்னது போல் நம்ம ஊருக்கே போய் கல்யாணம் செய்து கொள்வோம். ஏன் தெரியுமா? நம்மை பிரிச்சு உன் வாழ்வை நாசம் செய்ய பார்த்த அந்த அயோக்கியன் நாகமணி இந்த அற்புதத்தை பார்க்கட்டும். ஓர் அயோக்கியனுக்கு அவனது சூழ்ச்சி தோல்வியடைவதைக் காட்டிலும் வேற தண்டனையே தேவையில்லை. நாம் மறுபடியும் ஒன்றாகிவிட்டோம்னு அவன் மனமழிஞ்சு போகட்டும் என்றான். திடீரென, ஸ்வேதா, உன் கையை இப்படி கொடு. என்னை மனப்பூர்வமாகத்தானே மணக்க சம்மதிச்சிருக்கிறல்ல? ஸ்வேதா அவசரமாக அவன் கரத்தை பற்றி, மனப்பூர்வமா, சத்தியமா என்றாள். அப்போ கிட்டக்கவா, ரொம்ப நாள் ஆசை. சொல்லியபடியே கடித உரையிலிருந்த பிரசாத பொட்டலத்தை எடுத்து குங்குமத்தை விரலால் ஒத்தி எடுத்து அவள் நெற்றியில் வைத்தான். ஸ்வேதா அவனை நெருங்கி உட்கார்ந்ததும் அவளை சட்டென தன் மார்போடு இறுகி அணைத்து கொண்டான். கதவு லேசாக தட்டப்பட்டது. விருக்கென விலகி எழுந்து நின்றாள் ஸ்வேதா. மணி 4 நானும் உள்ளே போகலாம்னு சொன்னான் அந்த ஆள். அவருக்கு எப்படி இருக்காக்கா? கேட்டபடியே ரகு உள்ளே வந்து நின்றான். சிவந்து போன அவர்களது முகமும் கண்களும் அவனுக்கு உண்மையை சொல்லிவிட்டன. உலகத்தின் உச்சியில் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஸ்வேதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உறக்க சிரித்த அருணின் மகிழ்ச்சி அலை அலையாக அறை முழுவதும் பரவியது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.